நீங்கள் 2 பொண்ணு வச்சுருக்கீங்களா, 3 பொண்ணு வச்சுருக்கீங்களா, 4 பொண்ணு வச்சுருக்கீங்களா? காலரை தூக்கி விட்டுக்குங்க. ஏன் தெரியுமாங்க, இப்போலாம் பொண்ணை பெற்றவங்க தாங்க தெய்வம். ஏன் பிள்ளைங்களை பெற்றுட்டு முன்னாடிலாம் சொல்லுவாங்கள்ல, பெண் குழந்தையா, ஐயோ ஃபஸ்ட்டு பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, அப்படிலாம் இல்லைங்க. 2மே பெண் குழந்தையாக இருந்தால் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க தெரியுமா? அக்கா தங்கச்சிங்க. எனக்கு அம்மா இல்லைங்க, அக்கா இருக்கா. எனக்கு அக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி. அவ்வளோ ஒரு பாண்டிங்காக இருக்கும் இப்போ வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி. ஆனால் அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, இவங்களாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நிலையே கிடையாது. அவங்க நம்ம கூட பழையபடி இருப்பாங்கங்கிறது கேரண்டியே கொடுக்க முடியாது. ஆனால் அக்கா தங்கச்சி எப்போவுமே ஒற்றுமையாக இருப்பாங்கங்க. அதனால் பெண் குழந்தையை பெற்றவங்க சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கலாங்க. ஆண் பிள்ளையை பெற்றவங்க தான் கஷ்டப்படணும். எனக்கும் ஒரு பையன் இருக்கான், ஆனால் எனக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அதெல்லாம் வரவாங்கி பெற்றேன் நான். அதனால் பொம்பளை பிள்ளை இருக்கே அப்படின்ட்டு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் அந்த காலம். பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க.